அப்படியே மூடிட்டோம்னா அப்படியே சூரில் வதங்கும். குழம்பு பொடி, புளிக்கரைசல், சிம்பிளாக மத்தி மீன் குழம்பு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டேன், இப்போ 1/2 ஸ்பூன் சேர்த்து போட்டேன். தேங்காய் ஊற்றல இந்த குழம்புக்கு. ராஜி ஆதி குழம்புக்கு சேனல் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி விதவிதமான சமையலை செஞ்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். தண்ணி வந்து ஊற்றி மூடிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். குழம்பு கொதிச்சிச்சு. மத்தி மீன் உள்ளே போட்டுடலாம். இன்றைக்கி தேங்காய் ஊற்றாத மத்தி மீன் குழம்பு. மல்லிப்பொடி போடல. இந்த மாதிரி சிம்பிளாக தான் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். மத்தி மீன் குழம்பு எப்படி ஒரு ரீக்கப் பார்த்துடலாம். மத்தி மீன் சுத்தமாக கழுவி வச்சுட்டு சின்ன வெங்காயம் 150 கிராம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இந்த மாதிரி பார்த்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் ஒரு 75 ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக காஞ்சோன்னா வெந்தயத்தை போட்டு, வெந்தயம் பொரிஞ்சோன்னா, வெந்தயம் பொரியணும். பொரியாமல் வந்து வெங்காயத்தை போட்டக்கூடாது, இல்லைன்னா குழம்பு கசக்கும். பொரியாமல் பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயத்தை போட்டு உடனே தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்து போட்டுக்கிட்டு நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும். நெக்ஸ்ட் வந்து குழம்புல பொடி 2 ஸ்பூன், அதெல்லாம் 2.5 ஸ்பூன் நான் கணக்கு சொன்னேன், 2 ஸ்பூன் போட்டேன். தண்ணி சேர்த்து புளிக்கரைசல். என்னோடய வீடியோ பார்த்தா எவ்வளோ அந்த அளவுக்கு புளி எடுத்துன்னு தெரியும், அந்த அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி உள்ளே ஊற்றிட்டு தண்ணி தேவையான ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றல அந்த குழம்புக்கு. கிரேவி மூடிச்சிட்டோன்னா கொதிச்சோன்னா சுத்தம் பண்ணி வச்சுருக்க மத்தி மீனை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விடணும். ஒரு கொதி 4 கொதியில் ஆஃப் பண்ணக்கூடாது. எந்த மீனாலும் நல்லா வேகணும். உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். நான்வெஜ்னாலே வந்து உள்ளே நல்லா வெந்துடணும். கொஞ்சம் ஒரு கொதி வந்து சிம்மில் போட்டுடலாம் அடுப்பை. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம்.